Hello guys, welcome back to Chalk and Cheese. நான் உங்கள் பிரிசில், உங்க விக்ரம். ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. என்ன இருக்க மாட்டாங்க. இது ஸ்கெட்ச் போட பாத்தியா? இல்ல பாக்கல. பாக்கலையா? நான் அனில் ஃபேன் சொல்லிட்டோம்ல. நீ அனில் ஃபேன் சொன்னா நேத்து ஒரு இது இருந்துச்சு, படம் போட்டிருந்தாங்க. பாத்தியா? என்னது என்ன பத்தி பேச? எதுக்குன்னா ஸ்கெட்ச் போட எப்படி இருக்குமோ ஒரு போரிங்கான இது மாதிரி தான் நம்ம யுனைடெட் சிட்டி மேட்ச் இருந்துச்சு. அதுல கடைசியில எப்படி ஒரு 10 நிமிஷம் விறுவிறுப்பா போய் நல்ல இதா பயங்கரமா இருக்குமோ அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் நடக்குது. அதே மாதிரி தான் நேத்து சிட்டி வர்சஸ் யுனைடெட் மேட்ச் இருந்துச்சு கைஸ். ஸ்கெட்ச் பண்ணா ஸ்கெட்ச் மிஸ் ஆகாது, அப்படி மிஸ் ஆனா மட்டும் சொல்லு. அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க டாபி. எஸ். சோ இதுல மேட்ச் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே ஒரு 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 என்ன சொல்ல ஒரு நியூஸ் அதுக்கு ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. என்னன்னா ராஷ்போர்ட் கர்னாச்சோ ஸ்குவாட்ல இல்ல. இது பாசிட்டிவாவும் பார்க்கலாம், நெகட்டிவாவும் பார்க்கலாம். ஏன்னா பாசிட்டிவான விஷயம் என்னன்னா ஒரு பிளேயர் ட்ரைனிங் நல்லா பண்ணாம இருக்காங்க, எத்திக்கலி சரியா இல்ல அப்படின்னா என்ன உங்களுக்கு என்ன விளைவுகள் அப்படின்ட்டு எங்க மேனேஜர் ரூபன் அமீரும் ஒரு ப்ரூட்டலான ஒரு டிசிஷன் எடுத்து காமிச்சாரு. அதே மாதிரி ஆக்சுவலி அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொன்னா பிளேயர் டு ஃபைட் ஃபார் देयर கவர். எக்ஸாக்ட்லி ரைட், கரெக்ட்டா சொன்னா. அதே மாதிரி கர்னாச்சோ வேற ராஷ்போர்ட் வந்து யுனைடெடோட ரொம்ப மெயின் பிளேயர்ஸ், ஹோம் க்ரோன் பிளேயர்ஸ், ரெண்டுமே அகாடமி பிளேயர்ஸ். ராஷ்போர்ட் வந்து ரெண்டு பேருக்கு ஒரு போஸ்டர் பாய் மாதிரி. சோ இவங்க ரெண்டு பேர் இல்லாதது ஒரு திடுக்குன்னு தான் இருந்துச்சு ஸ்குவாட்ல. ஃபர்ஸ்ட் லைன் அப்ல இல்லனாலும் ஸ்குவாட்ல இல்லாதது கொஞ்சம் இதாக இருந்துச்சு. பட் தென் வி ஷோட் வாட் வி கேன் டு ஈவன் வித்அவுட் தெம் அப்படின்னு. இது நல்ல விஷயமும் இருக்கலாம், கெட்ட விஷயமும் நடக்கலாம். ஏன்னா அமரிம் சொன்னது என்னன்னா they have to fight for the மத்த பிளேயர்ஸ் மாதிரி இவங்களும் ட்ரெயின் பண்ணா ஆப்வியஸ்லி நாளைக்கு ஃப்ரெஷ் டே தான், திரும்ப நாளைக்கு நல்லா ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சாங்க they can come back. ஆனா அவங்க ஈகோல எடுத்துக்காம இருந்தாங்க அப்படின்னா நல்லது. ஈகோல எடுத்துட்டாங்கன்னா கர்னாச்சோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து மார்டினெல்லி பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி இருக்கு. அதே டெய்லர், அதே வாடகை, அதே மாதிரி ரெண்டு ஆக்சுவல் பார்த்தவங்க 3 பேரும் ஒரே டைப். பேஸ் நல்லா இருக்கும், ட்ரிபிளிங் இது இவங்க இருக்காங்க. சோ இவங்க ஆட்டிடியூடுமே எப்படி இருக்கிறது, கொஞ்சம் ஆட்டிடியூட் கரெக்ட் பண்ணாங்கன்னா வேற லெவல் பிளேயர். எனக்கு ஆப்வியஸ்லி கர்னாச்சோ ராஷ்போர்ட் ரெண்டு பேருமே பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் தான். பட் அட்லீஸ்ட் கர்னாச்சோ வந்து அவுட் சைட் தி பாக்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா மார்டினெல்லி ட்ரை பண்ண மாட்டாங்க. அது ஆர்சனல் டிஎன்ஏல இருக்கு, ஷார்ட்ஸ் எடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன லைனப்ஸ் பார்ப்போம். லைனப்ஸ்ல குட் திங்ஸ் அபவுட் த லைனப் ஃபார் அஸ் அப்படின்னு சொல்லுவேன். சிட்டி ஃபேன்ஸுக்குமே வேற யுனைடெட் ஃபேன்ஸுக்குமே என்னன்னா லைனப் வந்து கொஞ்சம் சிட்டி சொதப்பிட்டோம் அப்படின்னு எனக்கு தோணுது. லைனப் பிளஸ் யார் எந்தெந்த பொசிஷன்ல விளையாட வைக்கிறது, இன்ஜரி ப்ராப்ளம் இருக்கு அவ்வளவுதான். இன்னும் எத்தனை இன்ஜரி ப்ராப்ளம் ஆகும். ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்துட்டாங்க. டிஃபென்ஸ் தான் கோல்ஸ் லீட் பண்ணுது, ரைட் தானா. ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்துட்டாங்க. ராட்ரி, அகாஞ்சி இல்ல, ஆக்கே இல்ல. மத்தபடி எல்லாம் விளையாண்ட 11 பார்த்தோம்னா சூப்பர் டீம், ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். சோ அதுல வந்து மத்தேஸ் நூனஸ் வந்து இந்த லெஃப்ட் பேக்ல தானே லெஃப்ட் பேக்ல விளையாட வச்சது எனக்கு அவ்வளவு இதா தெரியல. இஸ் நாட் அ லெஃப்ட் பேக், இஸ் நாட் என்னது விங்கர், அந்த ஒரு பொசிஷன்ல விளையாட வச்சது சரியா எனக்கு தோணல. அதுவும் டியாலோ அகேன்ஸ்ட் ஹாட் ஃபார்ம்ல இருக்கிற டியாலோ எங்க பிளேயர் அகேன்ஸ்ட் நூனஸ் விட்டது சரின்னு தெரியல. அண்ட் தே பேட் ஃபார் இட். இந்த பெனல்டி கன்சிடர் பண்ணது ரொம்ப இது சிட்டி பண்ண இந்த ஃபர்ஸ்ட் லைன் அப் ஃபர்ஸ்ட் 11 வர அந்த பொசிஷனிங் வைஸ் கொஞ்சம் தப்பு நடக்கும் அப்படின்னு தோணுது. அந்த ஃபிளிப் சைடு யுனைடெடோட ஃபர்ஸ்ட் 11 எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்கா நல்லா இருந்துச்சு. உகாட்டி நல்லா வேண்டாம். என்னன்னா எல்லாருமே அவங்க பொசிஷன்ல வேண்டாம் மாதிரி இருந்துச்சு. நல்ல பொசிஷன், ஸ்ட்ரென்த். he played the players to their strength மாதிரி. நான் டியாலோ விங் பேக் விளையாடாம அந்த ரெண்டு நம்பர் 10ல இருந்து ஒரு நம்பர் 10 விளையாண்டாரு. மேசன் மவுண்ட் ஸ்டார்ட். மேசன் மவுண்ட் அன்பார்ச்சுனேட்லி இன்ஜரி அகைன். ரொம்ப பாவமா இருக்கு. செல்சி பிளேயர் எடுத்தாலே அப்படிதான், அவங்களுக்கு விளையாட மாட்டேங்க, எங்களுக்கு விளையாட மாட்டேங்க, உங்களுக்கு விளையாட மாட்டேங்க. சோ அதான் மவுண்ட் ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம், நல்லா இருந்துச்சு மவுண்ட் ஸ்டார்ட் பண்ணது. பிகாஸ் மவுண்ட் வந்து ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கான பிளேயர், எப்ப பார்த்தாலும் கீப்ஸ் ஆன் ரன்னிங். அமரிம்க்கு அதான் செல்சில கரியர் நல்லா இருந்துச்சு. அமரிம்க்குமே அதான் வேணும். அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்லயுமே அவர் சொன்னதான்
எனக்கு வந்து I like Mason Mount, my kind of player மாதிரி அப்படி. So he has a very big role to play United தாக. ஆனா என்னன்னா இந்த இன்ஜரிஸ் தான். அப்புறம் ப்ரூனோ உகார்டே மிட்ஃபீல்ட்ல ஸ்டார்ட் பண்ணது, மாஸ்ராயி விங் பேக்ல, டிஃபென்ஸ் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. மார்டினஸ் இதெல்லாம் செம்மையா இது பண்ணா யாரு கூட டோக்குவா அதுதான். சோ இதெல்லாமே நல்லா, இந்த லைன் அப் நல்லா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா அதான் நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரி ரொம்ப கொஞ்சம் மொக்கையா தான், ஸ்லோவா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஸ்லோன்னா என்னன்னா எனக்கு என்னன்னு தெரியல, இது கான்சியஸாவே ரெண்டு டீம் அப்படி விளையாண்டாங்களா இல்ல கேபிட்டலைஸ் பண்ணலையான்னு தெரியல. ஏன்னா ரெண்டு கூட மென்டாலிட்டி அப்படிதான் நினைச்சு தோந்து ஜெயிச்சு ட்ரா அப்படியே. சோ ரெண்டு பேருமே ஒரே நிலைமையில இருக்கிறனால மேபி ஒரு ஹோல்டிங் கேம் தான் விளையாண்டாங்க அப்படின்னு தோணுச்சு. ரிஸ்க் எடுக்காம சேஃப் பிளே பண்ணிட்டு இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா ரெண்டு பேருக்கும் மஸ்ட் வின் கேம், அந்த கொண்டு போறதுக்கு இந்த ஜெயிச்சு ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. சோ அந்த ஸ்டே இந்த மேட்ச் மாதிரி அப்படியே தான் விளையாண்டு இருந்தாங்க. ஒரு கோல் ஸ்கோர் பண்ணா போதும், அப்புறம் திரும்ப பார்க் த பஸ் மாதிரி விளையாடாது. இப்போ சிட்டி இருக்கிற நிலைமையில அவங்க அப்படிதான் அப்படின்னு இருக்காங்க. சோ அது ஒண்ணு ஆயிட்டு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அப்படி பொசிஷன் இதெல்லாம் ரொம்ப வருஷம் கழிச்சு நடக்கு. பொசிஷன் ஆல்மோஸ்ட் சேமா தான் இருந்துச்சு. ஆமா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது பார்த்தேன் 48-52 அப்படிதான் இருந்துச்சு. என்னமோ 30 பாசஸ் தான் சிட்டி அதிகமா பண்ணிருக்காங்க. ஓவரால் 430 அவங்க 460 அப்படி என்னமோ தான். இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சோ பொசிஷன் வைஸ் இது எல்லாமே ஈவன் ஸ்டீவனா தான் இருந்துச்சு. மேட்ச் ரொம்ப ஈவனா இருந்துச்சு. ஈவன்லி கண்டெஸ்டட் மேட்ச் அப்படின்னு சொல்லலாம் இந்த மேட்ச. அதுக்கப்புறம் கோல்ஸ்ல வரும் எல்லாம் 3 கோல்ஸ் எப்படி இதாச்சு. திரும்பவுமே நாங்க அதேதான், நீங்க அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் செட் பீஸ்ல தான் திரும்ப கோல் போச்சு. அது மனுஷனா நீங்க எல்லாம் ஐயோ. இன்னொரு அன்லக்கி பார்ட் என்னன்னா அதுவும் டிஃப்ளெக்ட் ஆகி போச்சு. ஆமா, டிப்ரோயினோ ஒரு ஷார்ட் கார்னர் எடுத்துட்டு கிராஸ் பண்ணும்போது கார்டியோலா பட்டு தானே இல்ல கிராஸ் அங்க ரீச் ஆனதே டிஃப்ளெக்ட் ஆகி தான் போச்சு. ஆமா ஆமா. என்னாச்சுன்னா டிப்ரோயின் இங்க வந்துட்டு ஷார்ட் கார்னர் எடுப்பான், அவனுக்கு பாஸ் வரும், திரும்ப he tries to cross, டியால் மேல பட்டு பால் மேல போகும். எல்லா பிளேயரும் கரெக்டா தான் மார்க் பண்ணி தான் இருந்தாங்க. ஹாய்லாண்ட் வாஸ் மார்க்கிங் ஹாலண்ட், மார்டினஸ், கார்டியோலா. அந்த டிஃப்ளெக்ஷன்ல என்ன ஆயிட்டுனா ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் ஆகி அவுட் ஆஃப் பொசிஷன் ஆயிட்டாங்க. அவுட் ஆஃப் பொசிஷன் ஆனதுல ஒரு ஃப்ரீ ஹெடர் கரெக்டா வந்து பிளாட்டர்ல வந்து விழுந்த மாதிரி பாடியில் விழுந்துச்சு, ஸ்கோர்டு. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் யுனைடெடோட கோல். இது 2 கோலுமே டியாலோ, ஒன் அண்ட் ஒன்லி கம்ப்ளீட்டா டியாலோ. மேட்ச் கண்டிப்பா யாராலும் சொல்லலாம். 2 கோலுமே கிரியேட்டட் ஆன் இட்ஸ் ஓன். 87th மினிட்லயுமே அந்த கோல் நம்ம எடுத்து பார்த்தோம்னா நூனேஸா ஒக்கர பின்னாடி ஒரு பாஸ் பண்ணுவோம், பேக் பாஸ். டியாலோ வந்து பொசிஷன் பாத்தீங்கன்னா கைஸ் ரைட் விங் பொசிஷன்ல ஒரு ரைட் அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட் பொசிஷன் சொல்லலாம், விங்குக்கும் மிட்ஃபீல்ட். அங்க இருந்து ஓடி வந்து அங்க இருந்து அந்த சென்ஸ்டட் இந்த பாஸ் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்ட்டு சென்ஸ்டட் அண்ட் ரன் அங்க இருந்து ஓடி வந்து சேஸ் த கோல். சோ அதுதான் அந்த கோலை கிரியேட் பண்ணிச்சு. ஏன்னா எடர்சன் he was coming for the pass, பால் எடுக்க வரும்போது அங்க இருந்து வந்து அத வந்த பால் அண்ட் he stopped, பேனிக் பண்ணல, ஷாட் எடுக்கல. அப்போ நூனஸ் வந்து பின்னாடி வந்து டேக்கிள் பண்ணி ஒரு பெனல்டி கிரியேட் பண்ணுவான். அது பண்ணாம கூட இருந்திருக்கலாம், டைம் இருந்துச்சு, பண்ணாம இருந்திருக்கலாம், எல்லாமே பொசிஷன்ல வந்திருப்பாங்க. ஆனா அந்த கோல் பார்த்தோம்னா எல்லாருமே ஸ்டெல்லா இருப்பாங்க. இந்த பால் பின்னாடி பாஸ் ஆகும்போது சிட்டி பிளேயர்ஸ் யுனைடெட் எல்லா ஸ்டெல்லா இருந்தாங்க. the only player who ran was Diallo. and அதனாலதான் அந்த கோல் கிரியேட் ஆச்சு, அந்த பெனல்டி கிரியேட் ஆச்சு. this is as good as an assist. நம்மலாம் ரூல்ல இருந்து சொன்னா நான் இது வந்து கண்டிப்பா ஒரு அசிஸ்ட்ல வைக்கலாம் அப்படி. அது அப்புறம் 3rd கோல் நம்மளுக்கு தெரியும், அதுவுமே சூப்பர் பாஸ். அண்ட் அந்த பாஸ் ஃபர்ஸ்ட் ரன் மார்டினஸ் ஃபர்ஸ்ட் பால் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா ப்ரோக்ரஸ் பண்ணி வந்துகிட்டு இருப்பாரு. he was looking for players, ரன் யாருமே எடுக்கல. அகைன் விங் ரைட் விங் பொசிஷன்ல இருந்து he made a run, ஒரு சரியான ரன். இப்படி வந்து அது உள்ள இருந்து வந்து இப்படி அந்த ஆஃப் சைடு போகாம உள்ள வந்து செக் திஸ் ரன். அண்ட் அகைன் கொஞ்சம் ஓவர் ஆச்சு அந்த பாஸ், ஆனா அதான் அது கிரியேட் ஆச்சு. ஏன்னா எடர்சன் வாஸ் டபுள் மைண்ட், he was coming for the goal. அண்ட் சூப்பரான ஒரு ஸ்கில், பால் மேல இது பண்ணி அதுக்கு திரும்ப கண்ட்ரோல் பண்ணி அது கார்டியோலுக்கு நட்மேகாய் போயிட்டு அது ஒரு சூப்பரான கோல். எல்லாமே இதுல எல்லா கோல்லயும் டியாலோ
இன்வால்வ். ஆமா. சிட்டி கோல்ல டெக்னிக்கலி பார்த்தா சிட்டி கோல்ல டியாலோட அசிஸ்ட். சயின்டிபிக்லி டியாலோ கால்ல பட்டுதான் அது அங்க கோடியலுக்கு போகும். சோ எப்படி பார்த்தோம்னா டியாலோ தொட்டதெல்லாம் கோல் மாதிரி அப்படி அவர் ஃபார்ம்ல இருக்காரு. ஓகே, கண்டினியூஸ். அதுக்கப்புறம் என்னன்னா அந்த செட் பீஸ் தான் எங்களோட அகிலிஸ் வீக்னஸா இருக்கு. 42% ஆஃப் த கோல்ஸ் யுனைடெட் இந்த சீசன் கன்சிட் பண்ணது கார்னர்ஸ்ல. வெறும் கார்னர்ஸ்ல. செட் பீஸ் ஃப்ரீ கிக் அது வெறும் கார்னர்ஸ்ல 42% ஆஃப் த கோல் கன்சிட் பண்ணிருக்கோம் இந்த நேரத்துக்குள்ள. அந்த இதுவும் கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா. சோ அதான் இந்த இது கொஞ்சம் நல்லா போகாம இருக்கு இந்த செட் பீஸ். அது ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஓபன் பிளேல we are not considering that much. So this shows progress. எல்லாமே டீம் ஒரு நல்ல ஒரு ஷேப்போட நல்ல ஒரு இதோட ஒரு டாக்டிக்கோட சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோ புரியுறாங்க. மிடில் பார்த்து மிட்ஃபீல்ட்ல ரொம்ப பெரிய கேப் இருக்கும். அது இல்லாம நல்லா ஒரு யூனிட்டா நல்லா விளையாடுறாங்க. சோ அமோரிம் இஸ் நல்லா அடாப்ட் நினைக்கிறேன். நம்ம வரும் அதுலயும் வரும். நம்ம அந்த ஹிட்ஸ் அண்ட் ஃபிளாப்ஸ்ல நம்ம அதுல வரும் பிளேயர்ஸோட. அடுத்து வந்து சிட்டி ஃபேன்ஸ் யாரும் போனீங்களா வாக்கரை பாக்கிறதுக்கு, நல்லா மிஸ் அடிக்கிறதுக்கு போனீங்களா? உடலும் உள்ளமும் நலந்தானா பாத்தியாரி பார்த்தாலும் கணக்குல தெரியல. அவருக்கு சரியான ஒரு அடிபட்டு அம்மா மண்டை கண்டெல்லாம் உடைஞ்சி அம்மா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. சிட்டி ஃபேன்ஸ் போனீங்களா என்னன்னு தெரியல. அப்படி இல்லைன்னா போய் பாத்துட்டு வாங்க. ரொம்ப பெரிய அடிபட்டு புரியல நீ என்ன பேசுறேன்னு. சர்க்காசம் பழகு சர்க்காசமா. அது என்னன்னா ஒரு ஃபவுல் ஹைலைட்டா ஃபவுல் ஹெட்பட் கூட நின்னதுதான் கீழே ஒரு ஆஸ்கர் லெவல் ஆக்டிங் அதுக்கு தான் சொல்றியோ. ஆமா, அப்படி ஒரு ஆக்டிங். அதுக்கு 2 பேருக்குமே எல்லோ கார்டு. ஐயோ பாவம். அது ஸ்கிரீன்ல பார்த்தா ரொம்ப எம்பாரஸ் இருப்பான். எம்பாரஸ் ஆகும். இப்படி இதெல்லாம் பண்ணக்கூடாது. அது கைல் வாக்கர் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், இங்கிலீஷ் பிளேயர், எத்தனை வருஷமா இங்கிலீஷ் ஃபுட்பால் விளையாடுற பிளேயர், 34 years ஏஜ் ஆயிட்டான். சிட்டியோட கேப்டன், இங்கிலாந்து பிளேயர் பண்ணக்கூடாது. நாட் அ குட் எக்ஸாம்பிள். சோ அது ரொம்ப எம்பாரசிங்கான மூமெண்ட் தான் இருந்துச்சு. அதுதான் அதுக்கு மேட்ச் முடிஞ்ச பிறகு ஹாய்லாண்ட் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அப்படியா? ஆமா, நம்ம அது வீடியோல வரும் கைஸ். அது பாருங்க என்ன ட்வீட். சூப்பரான ஒரு ஃபனி ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தாரு ஹாய்லாண்ட். அப்புறம் பெப்னு பாத்தியா, சின்ன பையன் மாதிரி குடுக்க ஓடி போய் போல பிடிக்க போறோம். எப்படி இருந்த மனுஷன இப்படி ஆக்கிட்டாங்க. 1 win 11 matches. அது வரும். அது ஒரு 88 மினிட்லயோ 89th மினிட் செகண்ட் கோல் அப்புறம் பால் அவுட் சைடு போகும். பெப் பாவம் ஓடி பால் போய் மாதிரி பால் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாரு. பார்க்கவே பரிதாபமா இருந்துச்சு. கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? காமெடியா தான் இருந்துச்சு. நானும் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தேன். மேட்ச் முடிஞ்ச பிறகு நாங்க போன்ல பேசிட்டு இருக்கும்போதும் அதுக்கு கரெக்டா நோட்டீஸ் பண்ணிருக்கோம். அது ரொம்ப ஒரு காமெடியா இருந்துச்சு. அட் த சேம் டைம் கொஞ்சம் பரிதாபமா இருந்துச்சு. அது ஒண்ணு ஆயிட்டு. அதுக்கப்புறம் இது இந்த வின் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா, ஆஃப்டர் ஒலே 2021 அப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் டாபி வின். எத்தியாட்ல ஃபர்ஸ்ட் டாபி வின். 3 வருஷங்களுக்கு அப்புறம் இப்பதான் வின் பண்றோம். அதே மாதிரி டாப் 6 பிக் 6ஓட அவே மேட்ச் ஃபர்ஸ்ட் வின். இதுவுமே அதுக்கப்புறம் அவே வின் பண்றதே இல்ல. 3 வருஷமா அவே வின் பண்றது இல்ல பிக் 6 அகைன்ஸ்டா. சரி, சோ அதுவுமே இது இப்பதான் நடந்திருக்கு. ஒலிக்கு அப்புறம் இப்ப நடந்திருக்கு. அதான் இந்த டாபி வின் ரொம்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் வின் மாதிரி. இது உங்களுக்கு பூஸ்ட் இருக்குங்க அடுத்த கேரபோ கப்க்கு அந்த குவார்டர் ஃபைனல் மேட்ச். இதே கேபிட்டலைஸ் பண்ணி எல்லா மேட்சுமே கண்டினியூஸா ஆண்டா நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஹிட்ஸ் அண்ட் ஃபிளாப்ஸ் பார்ப்போம். நீ பார்த்த வரைக்கும் உனக்கு யாரு சிட்டில வந்து மெயின் மேன் ஹாலண்ட் மான்ஸ்டர் பாத்தியா? ஹாலண்ட் பாத்தியா? எலி மாதிரி பாத்தீங்கன்னா எங்க பாக்கலையா? ஹாலண்ட் இருக்கு. ஹாலண்ட் ஸ்டே ஹம்பரா கர்ஸ் வீடியோ பாப்பானா தெரியல. ஹாலண்ட், பெர்னார்டோ சில்வா இவங்கெல்லாம் எங்க இருந்தாலும் தெரியல. போலீஸ் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்து தேட வைக்கணும் போல. அப்படி காணாம போயிட்டாங்க. தெரியவே இல்ல. சில்வா ஹாலண்ட் இருந்து எக்ஸ்பெக்டட் தான். ஹாலண்ட் எப்பவுமே பெரிய மேட்சஸ்ல
இருக்கவே மாட்டாரு. ஆனா சில்வா வந்து எக்ஸ்பெக்டட் இல்ல. பெர்னார்டோ சில்வா ஆல்வேஸ் பெர்ஃபார்ம்ஸ். ஆனா பெர்னார்டோ சில்வாவும் சுத்தமாவே தான். யூ ஹேட் வெர்லி 30 பாஸ் 33 பாசஸ் சம்திங், அவ்வளவுதான் இந்த ஹோல் மேட்ச். சோ அது ரொம்ப சில்வா, ஃபோர்டன் டோக்கு ட்ரைட். ஆனா மாசுரோவி பாக்கெட் மாசுரோவி இஸ் பெஸ்ட். எனக்கு யுனைடெட் அவங்க எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு பெருசா யாருமே இல்ல. டோக்கு சைடுல தான் பால் விளையாண்டே இருந்தாங்க. இன்ஃபேக்ட் பூரா மேட்சுமே கொஞ்சம் டிப்ராயினோ கொஞ்சம் ஃபுல் மேட்சுமே லெஃப்ட் சைடுல தான் ஓடிட்டு இருந்துச்சு. யுனைடெடோட ரைட் சைடு, சிட்டியோட லெஃப்ட் சைடு, அங்கேயே தான் ஃபுல் மேட்ச் ஓடிட்டு இருந்துச்சு. ரைட்ல எந்த விதமான ஒரு இதுவுமே பெருசா நடக்கல. ஆக்சுவலி எல்லாமே லெஃப்ட் சைட்லயே ஓடிக்கிட்டு இருந்துச்சு இந்த மேட்ச் ஃபுல்லாவே. சோ அதான் அப்படி பார்த்தோம். யுனைடெட்ல பார்த்தோம்னா 3 ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மர். ஆப்வியஸ்லி டியாலோ அந்த கோலுக்காக, த்ரூ அவுட்டாவே மேட்ச் நல்லா டேக்கிள், 1-on-1 பால் வின் பண்றது எல்லாம், he was creating chances எல்லாமே டியாலோ அண்ட் மாசுராவி அண்ட் உகாத்தி பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. கண்ட்ரோல் த மிட்ஃபீல்ட் நல்லா பால் வின் பண்றது, டுவெல்ஸ் வின் பண்றது, இதெல்லாமே சூப்பரா இருந்துச்சு. உடனே he kept on moving எல்லா ஆல் ஓவர் தி பிளேஸ் இருந்தாரு உகார்த்தி. யுனைடெட் சைன் பண்ணதுக்கு அப்புறம் இது பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். ஐ மீன் மாசுராவி வாட் a signing of the season. ஒரு பார்கெயின் பிரைஸ் டாக்ல கிடைச்சு பிரீமியர் லீக் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இந்த லாஸ்ட் மேட்ச் வரைக்குமே he has started every match for United. He is the only player to start every match. Outside player, the outfield player, goalkeeper தவிர்த்துட்டு. சோ மாசுராவி அவ்வளவு கன்சிஸ்டன்ட், அவ்வளவு சூப்பரா விளையாண்டுருக்காரு. அவருக்கும் இன்ஜரி ப்ராப்ளம் இருக்கு. ஆமா, ஹிஸ்டரி இருக்கு, இன்ஜரி ரெக்கார்டு அவ்வளவு சரியில்லை. ஆனா ஹோப்ஃபுல்லி he stays fit and should continue like this. ஏன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கு எல்லா மேட்சுமே. மெக்வயரும் நல்லா சூப்பர். ஆமா, மெக்வயரும் நல்லா மெயின் மேட்ச்ல நல்லா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். நேத்துமே சூப்பர், he was solid. எதுவும் தப்பு பண்ணல. டேக்கல்ல டிப்ராய்னா ஒரு டேக்கிள் பண்ண சூப்பரா இருந்துச்சு. ஆமா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. சோ மெக்வயர் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. டியாலோ, ஹாய்லண்ட் நல்லதான். ஒரு பெனல்டி கிடைச்சிருக்கணும், குடுக்கல. ஏன் குடுக்கலன்னு புரியல. உங்களுக்கு you guys think டியாஸ் கிக் பண்ணாதானே அதுவா சொல்றாங்க. ஆமா அதான் உங்களுக்கு அது பெனல்ட்டி என்னன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க கைஸ். எனக்கு அது பெனல்ட்டி மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. உனக்கு நீ பார்த்தேன் நானும் பெனல்ட்டி கொடுப்பாங்க நினைச்சிட்டு இருந்தேன். சோ அது ஆயிலண்ட் ஓகே. ஆண்டனி லேட்டா வந்து ஆக்சுவலி நல்லா விளையாடுறாங்க. அதான் நம்ம புது மேனேஜர் வந்து கூட கொஞ்சம் சப்ஸ்டிடியூட்ல வந்து கொஞ்சம் நல்லாவே விளையாடுறான். இந்த வச்சுக்கோங்க, எதுக்கு எங்களுக்கெல்லாம் ஆக்சுவலி வேண்டாம் இப்படி பண்ற பிளேயர். மத்தபடி டிஃபென்ஸ் எல்லாமே நல்லா விளையாடுறாங்க. மார்டினஸ் வாஸ் ஸ்டடி. கொஞ்சம் ஒரு லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ் கொஞ்சம் ஒரு அபாவ் ஆவரேஜ் அப்படிதான் விளையாண்டு இருந்தோம். ஆனா இந்த மேட்ச் கொஞ்சம் நல்லாவே விளையாண்டு கொஞ்சம் நல்லா அந்த அசிஸ்டும் மெக்வயர் ஆயிட்டு அப்புறம் நம்ம டிலிக்ட் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. சோ ஓவராலா யுனைடெட்ல எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா தான் விளையாண்டாங்க. அண்ட் ஸ்டார் பிளேயர்ஸ் அவங்க 3 பேர் இருந்தாங்க, மாசுராவி, டியாலோ, உகார்த்தி. இதுதான் ஹிட்ஸ் அண்ட் ஃபிளாப்ஸ். இவங்க தான் யுனைடெட்ல அவ்வளவு ஃபிளாப் எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு இல்ல. ப்ரூனோ அந்த ப்ரூனோ பெனல்டி சூப்பரா இருந்துச்சு. ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணிட்டா ஈஸி கிடையாது. அந்த சான்ஸ் மிஸ் பண்ணும்போது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. திரும்ப இப்படி ஒரு சான்ஸ், சூப்பர் சான்ஸ், த்ரூ பால், ஹைலைட் போட்ட த்ரூ பால், ஈஸி சான்ஸ், கோல் தான் நினைச்சேன். ஆனா அது போகல, வெளியே போயிட்டு இஸ் கஃப்டட். அப்போ நான் நினைச்சேன் அவ்வளவு அந்த டைம் வரைக்குமே ஃபேஸ் வரைக்குமே ப்ரூனோ அவ்வளவு பெருசா எதுவும் பண்ணல. சோ ஒரு ஆவரேஜான இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பெனல்டி ஸ்கோர் பண்றது வந்து நாட் அன் ஈஸி. அதுவும் அவே ஃபேன்ஸ், சிட்டி ஃபேன்ஸ் எல்லாம் பூ பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளவு டிஸ்கரேஜ் பண்ண he was very cool. he showed who is the expert அப்படின்ட்டு. சோ அது நல்லா இருந்துச்சு. இன்னொன்னு சொல்லிட்டா 1 out of 11, 115, 155 இந்த 3 நம்பர் என்னன்னு எக்ஸாக்ட்லி 1 out of 11 லாஸ்ட் 11 மேட்சஸ்ல ஒரே ஒரு வின். 115 வந்து சார்ஜஸ் திரும்பவுமே அது போய்கிட்டு இருக்கு. ஆமா, திரும்பவுமே அன்னைக்கு வந்துச்சு. அது இதுவும் போயிட்டு இருக்கு. நான் எனக்கு ஒரு பாயிண்ட் எனக்கு தோணுச்சு, அதுமே தோணுச்சு. அது 115. அப்புறம் 155 என்ன தெரியுமா? இந்த டாபி மேட்ச்ல
யுனைடோட ஃபர்ஸ்ட் கோலுக்கும் செகண்ட் கோலுக்கும் இந்த கேப் அவ்வளவுதான் 1 minute 55 seconds. ஓகே ஓகே சோ இந்த 1115 இந்த நம்பர் வந்து சிட்டியை ரொம்ப ஹாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போ. இதுதான் அது மாதிரி அந்த ஃபோர்கி டைம் திரும்ப பார்த்த மாதிரி இருந்துச்சு. 90th மினிட்ல கோல் அடிச்சு அதெல்லாம் திரும்ப வந்த மாதிரி இருந்துச்சு. ஓவரால் யுனைடெட்க்கு ஃபைனலி ஒரு நல்ல ஒரு மேட்ச் இருந்துச்சு. ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டர். ஹோப் வி கண்டினியூ வித் திஸ். யுனைடெட் ஃபேன்ஸ் எல்லாரும் ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் அவ்வளவுதான் கன்க்ளூஷனுக்கு வந்துடும். ஹாப்பி டேஸ் ஃபார் யுனைடெட். எஸ், கங்க்ராச்சுலேஷன். Yes, thank you. That's it from my guys. Bye. வரட்டா